வணக்கம். இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த வெள்ளப்பெருக்கில் அதை பார்க்கும்போது விலங்குகள் மேல் அவ்வளவு பற்று வருகிறது, அன்பு வருகிறது. ஆமாம், விலங்குகள் யானை வந்து அனைத்து நிலையும் குரங்குகளை எல்லாத்தையும் காப்பாற்றுது தும்பிக்கையை வச்சு. அதே மாதிரியா நாய் வந்து பூனையை காப்பாற்றுது, குரங்குகளும் வந்து மற்ற இந்த பூனைங்களை நாய்களை காப்பாற்றுது. இப்படி அந்த விலங்குகளுக்குள்ளேயே ஒன்று ஒன்றை காப்பாற்றுகிறது, நீந்தி காப்பாற்றுகிறது. அதே மாதிரி ஒரு அது என்ன விலங்குன்னு தெரியல, கருப்பாக இருக்குது, நீளமாக இருக்குது. அது வந்து கவ்விட்டு மேலே நிற்கிற நீந்தி போய் பூனை இதுகளை காப்பாற்றி கொண்டு போய் போட்டில் சேர்க்குது. எவ்வளவு அன்பு! அதை பார்க்கும்போது மனிதரை விட அளவு கடந்த அன்பும் அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமையான குணங்களும் மிருகங்களிடம் பார்க்கும்போது மனம் நெகிழ்கிறது. உண்மையாகவே அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அது யூடியூப்பில் பார்க்கும்போதும் கஷ்டமாக தான் இருக்குது. நிற்கிறான், அதாவது பணக்காரனும் ஏழையும் கோடீஸ்வரனும் ஒரே நிலையாக சோத்துக்காக ஏங்கி அந்த ஒரு நிலைப்பாடிலே நிற்கக்கூடிய நிலையை இறைவன் உண்டாக்குறார். எல்லாரும் சமந்தாண்டா அப்படின்னு காட்டக்கூடிய நிலையை அவன் மாளிகையில் வாழ்ந்தாலும் ஏழையோட நிலையில் தான் நிற்கிறான். அது சமநிலை போக்கை காட்டுகிறது. ஆனால் இந்த விலங்குகளுடைய மாண்பு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு உந்தலையும் இப்படி நெகிழ்வையும் ஏற்படுத்துகிறது. விலங்குகள்கிட்ட இருக்கிற ஒரு குணங்கள் வந்து மனிதரை விட மாண்பு இருக்கு. ஒரு அன்பு, அதை காப்பாற்ற வேண்டிய உணர்வு, அது 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 பாட்டில் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறது. யானை காப்பாற்றுறது, பூனை காப்பாற்றுகிறது, குரங்குகள் காப்பாற்றப்படுகிறது, குரங்குகள் இன்னொரு உயிரினங்களை காப்பாற்றுகிறது. மேலே மொட்டை மாடியில் அந்த கூரையில் நிற்கக்கூடிய நிலையில் காப்பாற்றுகிறது. அது யானை வந்து தும்பிக்கையிட்ட பிடிச்சி குரங்குகளை அனைத்தையும் தூக்கி மேலே வச்சு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுகிறது. மிருகங்கள் மாண்பு உள்ளதை